ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அப்பதான் உங்களால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்லயே இன்னொன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, அது ப்ரொஃபைல் அது எல்லாமே கிரீன் கலர்ல மாறி இருக்கணும். அதாவது இப்போ ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்றேன் அப்படின்னா, இதுக்குள்ள இன்னொரு ரெக்டாங்கிள் டிரா பண்றேன். ஓகேவா? இப்ப இத மட்டும் நான் கன்ஸ்ட்ரெயின்ட் குடுக்குறேன். அதாவது இதோட டைமென்ஷன் ஒரு 100 mm குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஹைட்டும் நீங்க குடுத்துருக்கணும். ஹைட்டும் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இது ஒரு 100 mm குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஃபார்ம் ஆயிடும். ஸோ இப்ப நீங்க இதையுமே அதே மாதிரி இதையும் குடுத்தீங்க அப்படின்னா, ப்ரொஃபைல் டிஃபைன் ஆகாது. ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 50 mm குடுக்குறேன். அதே மாதிரி ஹைட்டும் ஒரு 50 mm குடுக்குறேன். ஒரு 50 குடுக்குறேன். ஓகேவா? அதே நம்ம இதுவும் ஹைட்டும் இது மட்டும் தான் ஹைட்டும் லென்த்தும் மட்டும் தான் குடுத்தோம். டிஃபைன் ஆயிடுச்சு. ஆனா உள்ள இருக்கிற ரெக்டாங்கிள் டிஃபைன் ஆகல. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து அதாவது வெர்டிகல் பிளேன்ல இருந்து இந்த இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம குடுக்க கிடையாது. ஸோ அதாவது இந்த பிளேன்ல இருந்து இந்த லைன்ல இருந்து ஆக்சிஸ்ல இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் நான் ஒரு 50 நான் ஒரு 25ன்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் பிளேன்ல இருந்து இதனோட டிஸ்டன்ஸ் இது ஒரு 25 குடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். 25 வேண்டாம். நீங்க அத 25 பிளஸ் ஒரு 50 நான் 75 குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்பதான் வந்துட்டு இது டிஃபைன் ஆகும். அதாவது எல்லா இந்த ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே நீங்க டைமென்ஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது டிஃபைன் ஆகும். இல்லைன்னா அண்டர் டிஃபைன் ஆகாது, கன்ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால இப்போ சொல்றேன். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரெயின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது நீங்க கொடுக்கும்போது தான் இன்கேஸ் ஏதாவது நீங்க டிசைன்ல அதை மாடிஃபை பண்றீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஒரே நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பேட். நேற்று நம்ம லாஸ்ட் வீடியோல பேடும் அண்ட் பாக்கெட்டும் பார்த்துருந்தோம். ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிளோட இன்னைக்கு ஒன்று பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு டிராயிங் ட்ரா பண்ணிப்போம். ஒரு புதுசாக பார்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ நான் வந்துட்டு எக்ஸஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். வைசட் பிளான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிப்போம். ஒரு ரெக்டாங்கிள் மட்டுமே ட்ரா பண்ணிப்போம். ஆர் அதர்வைஸ் ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிப்போம். ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதனோட டைமென்ஷன் நான் டயமீட்டர் 100 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் இன்சைட்ல ட்ரா பண்ணிக்கிறேன். இன்சைட்ல ஒரு இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதனோட டயாமீட்டர் நான் ஒரு 10 mm கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு சார் இதுலயே நான் உங்களுக்கு லீனியர் பேட்டர்ன் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மிரர்லயே நிறைய இருக்கு. ஸோ மிரர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு ஆக்சிஸ் டிபெண்ட் பண்ணி அதை மிரர் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ சிமெண்ட்ரி அப்படின்னா அப்படி இருக்கிறத அப்படியே மூவ் பண்ணி வைக்கிறது. இப்போ நான் இங்க ஒரு லைன் டிரா பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு லைனை டிரா பண்ணிட்டேன். ஓகேவா? அதனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இது நான் ஒரு ஆங்கிள் இருக்காது. வெர்டிகல் கொடுத்துருக்கேன். என்னுடைய டிஸ்டன்ஸு நான் ஒரு 200ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ மிரர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளும் இதுக்கு மிரர் ஆகும். இந்த இதுக்கு மிரர் ஆகும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் இந்த உள்ள இருக்கிற சர்க்கிள் இந்த லைனுக்கு மிரர் ஆகணும். அப்படி கொடுக்குறோம். இன்கேஸ் நீங்க வேற ஏதாவது இன்கேஸ் ஆஃப் நீங்க வந்துட்டு சிமெண்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். சிமெண்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா இது அப்படியே இந்த பக்கம் இந்த ப்ரொஃபைலு இந்த சர்க்கிள் இந்த லைனுக்கு இந்த பக்கம் மிரர் ஆயிடும். ஐ மீன்ஸ் மூவ் ஆயிடும். ஒரே நிமிஷம். ஏன் பாருங்களா?
ஓகே. இது மிரர் ஆகல. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஐ மீன் மூவ் ஆகல செக் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட் தான் வந்துட்டு டிரான்ஸ்லேட் இருந்தது பார்த்தீங்கன்னா, ஆ நம்பர் ஆஃப் டூப்ளிகேட்ஸ். அதாவது இது வந்து ஒரு ஆக்சஸ டிபெண்ட் பண்ணி உங்களால டூப்ளிகேட்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்க்கிள்லயே வந்துட்டு நம்மகிட்ட ஒரு 10 இது இப்போ டிரா பண்ணணும். அந்த ஒரு பெரிய வீல்க்குள்ள ஒரு 10 சர்க்கிள் நம்ம டிரா பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு இத எல்லாமே போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? தனித்தனியா டிரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஈஸியா உங்களால இது பண்ணிக்க முடியும். சர்க்கிள் குடுத்துக்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆம், இது மிரர் ஆகணும் அண்ட் இந்த ஆக்சிஸ்க்கு. ஓகேவா? எத்தனை வேணுமோ நீங்க எத்தனை குடுத்துக்கலாம். இப்ப நீங்க ஒரு 30ன்னு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இதுல ஃபுல்லாவே அப்படியே 30ன்னு வரும். தெரியுதா? ஸோ 30 சர்க்கிள் அப்படியே டிரா ஆகும். தெரியுதா? ஸோ 30 சர்க்கிள் நீங்க ஈஸியா டிரா பண்ணிக்கலாம். இப்ப இன்கேஸ் ஏதாவது நீங்க பேட்டர்ன் யூஸ் பண்றதுக்கு பதிலா நீங்க இத கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைங்கிற டைரக்ஷன் இத கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்லேட்ன்ற ஆப்ஷன். ஸோ ரொட்டேட்னா ஒண்ணுமே கிடையாது. அதுவும் சேம் அதே தான். இது வந்து லீனியரா போகுதா? அது ரொட்டேஷன்ல வரும். இப்ப இதையே நான் கிளிக் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் இதை டிபெண்ட் பண்ணி இது மிரர் ஆகணும். நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு இது மிரர் ஆகணும். சாரி ரொட்டேட் ஆகணும். கொடுத்துட்டு இதை டிபெண்ட் பண்ணி ரொட்டேட்டு இது ரொட்டேட் ஆகணும். இந்த சர்க்கிளை நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அதே மாதிரி ஆங்கிள் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை வேணுமோ நீங்க அதை அப்படியே கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு 15 கொடுத்தேன், ஆங்கிள் ஒரு 30ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ அது கரெக்டாக அங்கே ஷோ ஆகும். 15 சர்க்கிள் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 30 டிகிரி. அதாவது இங்கிருந்து 30 டிகிரி தள்ளி 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 அது ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கும் இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக 0ல இருக்கும். ஸோ இதுல இருந்து இது 30 அண்ட் இதுல இருந்து இது 60, இதுல இருந்து இது 90, இதுல இருந்து இது 120, இதுல இருந்து இது 150. அந்த மாதிரி 30 உங்களுக்கு ஏறிட்டு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 15 சர்க்கிள்ஸ் உங்களுக்கு ட்ரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ரொட்டேட்ன்றது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல். ஸ்கேல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே நிமிஷம். ஸோ ஸ்கேல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த செலக்ட் ஆகி தான் இருக்கா? இந்த சர்க்கிள் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஸ்கேல் கொடுத்துட்டு கன்வர்ஷன் இந்த பாயிண்ட் டிபெண்ட் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கேல் கொடுத்துட்டு இது எனக்கு ஸ்கேலிங் ஆகணும் இந்த பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி. அதாவது இதுல இருந்து உங்களால இன்னொரு சர்க்கிளை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்துட்டு ஸ்கேல். கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதே இந்த பாயிண்ட்ல இருந்து இன்னொரு சர்க்கிள் ட்ரா ஆகிக்கும். அதான் ஸ்கேலிங்ன்றது. நீங்க என்னோட சர்க்கிள் கூட ட்ரா பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இதுக்காக சொல்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்செட். ஸோ ஆப்செட்னா ஒன்றும் கிடையாது. இந்த சர்க்கிளை டிபெண்ட் பண்ணி இந்த சர்க்கிளை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற இதே சர்க்கிளை ஷிங்க் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இது எனக்கு இந்த பாயிண்ட்ல வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் வச்சுக்கலாம். இதனுடைய டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். நீங்க இதை கொடுத்துட்டு இந்த டைமென்ஷன் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமென்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 10 mm கொடுத்தீங்க அப்படின்னா 10 mm வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்கேலிங். ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனில் மிரர் பார்த்துருக்கோம் அண்டு சிமெண்ட்ரி பார்த்துருக்கோம்
அண்ட் சிமெண்ட்ரி உங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்சிட் பார்த்துருக்கோம், ரொட்டேட் பார்த்துருக்கோம், ஸ்கேலிங் பார்த்துருக்கோம், அந்த ஆஃப்செட் பார்த்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த 5 டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ இதுலயே வந்துட்டு நம்ம பேட் நம்ம நேத்தே பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ பேடும் பாக்கெட் நம்ம நேத்தே பார்த்துருந்தோம். ஸோ வீடியோ லென்த் நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருவோம். ஸோ இப்போதைக்கு இந்த மிரர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ மீதியை ஸோ நாளைக்கு வந்துட்டு பேடு இன்னும் நம்ம இதுலயே நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா இன்னும் நம்ம பேடு பார்க்கணும். இப்போ ஏன் அதை என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகலை. ஏன் எக்ஸ்ட்ரூட் ஆகலை அப்படின்னா எல்லாமே வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு. இப்போ ஸ்கெட்ச் எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நமக்கு பேடு நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் இந்த சர்க்கிள் எதுவுமே இல்லை, இன்டர்செக்ட் ஆகலை, இப்போ ஸ்கெட்ச்குள்ள போயிட்டேன். இந்த சர்க்கிள்லாம் எதுவுமே இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளால எக்ஸ்ட்ரூட் கொடுக்க முடியும், பேட் கொடுக்க முடியும். ஸோ பேட் ஆகுதா? ஸோ எல்லாமே வந்துட்டு பேட் ஆகும். இப்போ ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? எல்லாமே நம்மளால பேட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ஸ்கெட்சோட ஒரு ஸ்கெட்ச் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அது எக்ஸ்ட்ரூட் ஆகாது. ஸோ பேட் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி பாக்கெட்டும் சேம் அதே கண்டிஷன் தான். ஸோ இந்த ரெண்டுக்குமே இதே கண்டிஷன் வரும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோக்கு இது மட்டும் போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷாஃப்ட் அண்ட் க்ரூவ் அண்ட் ஹோல் இதை பற்றி மூணுமே சொல்கிறேன். இந்த ஷாஃப்ட், க்ரூவ் அண்ட் ஹோல், ஸோ இதை பற்றி மூணுமே சொல்கிறேன். ஸோ இது மூணுமே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த பேடை பற்றி ஒரு பேடுக்கும் பாக்கெட்டுக்கும் ஸோ பேசிக்காக ஒரு ஸ்கெட்சை ட்ரா பண்ணி அதை எப்படி பேட் பண்ணணும் அண்ட் என்ன டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன். நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நான் இன்னொரு ஸ்கெட்ச் இன்னொரு ட்ராயிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு நியூ கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா நியூ ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு பார்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறீங்க. அண்ட் எகைன் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். நான் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிட்டு நான் ஒரு எல் ஷேப் ட்ரா பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எல் ஷேப் ஈஸியாக எப்படி ட்ரா பண்ணலாம்? யாருக்கா ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி ட்ரா பண்ணலான்றதை. ஸோ நான் எப்படி ட்ரா பண்ண போகிறேன், நான் என்னோட இதில் எப்படி ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு கார்னர் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறேன். அது மாதிரி ஓவர்லே பண்ணி போட போகிறேன். அண்ட் நான் ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணி இதையும் ட்ரிம் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஈஸியாக எல்லாம் வந்துருச்சா? ஸோ நம்ம அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து ஒரு 100 mm இருந்தால் போதும். ஓகேவா? அண்ட் திக் இதனோட இது எனக்கு ஒரு 30 mm வேணும். ஸோ 25 வச்சுப்போம். அண்ட் இதோடதும் 25 வச்சுப்போம். அண்ட் என்னுடைய ஓவரால் லென்த் ஒரு 100ன்னு வச்சுப்போம். ஓகேவா? கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நீங்கள் பேடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கேயோ ஓப்பன் ஸ்கெட்ச் இருக்குது, எங்கேயும் தெரில. ஒரு செக் பண்ணிக்கலாம் அதையுமே. இப்போ இன்கேஸ் இங்கே ஓப்பன் ஸ்கெட்ச் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் டபுள் டேப் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் அனலைசிஸ் போனீங்க அப்படின்னா டூல்ஸில் போயிட்டு ஸ்கெட்ச் அனலைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கே ஓப்பன் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ட்ரா பண்ண பார்த்தீங்களா? ஸோ அந்த இது எல்லாமே வந்துட்டு ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெலிட் பண்ணி விட்ருங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இதையும் டெலிட் பண்ணி விட்ருங்க. அண்ட் இங்கே ஒரு பாயிண்ட், சாரி அது இல்லை, அவ்வளோதான். அண்ட் இன்னொரு ஸ்கெட்ச் அனலைஸ் கொடுத்துப்போம், எதுக்கும் செக் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே க்ளோஸ்டு ப்ரொஃபைல் தான். ஸோ இப்போ நீங்கள் பேட் கொடுத்தீங்க அப்படின்னா பேட் ஆகும். ஓகேவா? பேட் கொடுத்துட்டு நான் லென்த் வந்துட்டு ஸோ எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 50 mm கொடுத்துப்போமா? ஒரு 50 mm கொடுத்துப்போம். ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதே நாங்கள் இன்கேஸ் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்துடும். ஒரு 100 mm கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ 100 mm கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு பாக்கெட், அதாவது நம்ம வந்துட்டு இந்த ப்ரொஃபைலை என்ன பண்ணலாம், இதுலேயே வந்துட்டு நம்ம இன்னொரு பேட் நம்ம ஜாயின் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம இதில் ஒரு ஹோல் போடுற மாதிரி இருந்தால் கூட
நம்ம ஹோல் போட்டுக்கலாம். இன்கேஸ் நான் அதில் ஒரு ஹோல் போடுறேன், இங்கே மேலே ஒரு ஸ்கொயரும் கீழே ஒரு ஹோலும் போடுறேன் அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேஸில் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ இதில் வந்துட்டு நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ரெக்டாங்கிளை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு போட்டுட்டு அதுக்கான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 25 mm 25 அண்ட் இதுவுமே 25 கொடுத்துக்கிறேன். சேம் 25 கொடுத்துக்கிறேன். இப்போ ஏன் கன்ஸ்ட்ரெயின் ஆகலை, கொடுத்ததுக்கு அப்புறமா ஏன் கன்ஸ்ட்ரெயின் ஆகலை, நம்ம இதுல இருந்து இதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கல. அதர்வைஸ் நம்ம இதுல இருந்து கொடுத்துக்கலாம். இதுல இருந்து நம்ம இதுக்குன்னு எவ்வளோ முடிச்சு கொடுக்க கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல இருந்து இது என்னோட டிஸ்டன்ஸ் நான் ஒரு 25 வச்சுக்கிறேன், சாரி 13 வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் இதுல இருந்து மேலே இருக்கிறது, ஸோ இதனோட டிஸ்டன்ஸ் சேம் 25 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதான் இது டிஃபைன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் போடணும். இன்கேஸ் நீங்கள் டைரெக்டாக அப்படியே ட்ரா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போட முடியாது. ஐ மீன் போட முடியும், ஸ்கெட்ச் எல்லாமே பாக்கெட் எல்லாமே நடக்கும். ஆனால் உங்களால் இன்கேஸ் எதாவது டிசைன் ஏதாவது மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு இது பிரச்சனையாக வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இது எக்ஸிட் கொடுத்துருங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு பாக்கெட். ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு, ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல் இன்டெப்த்தாக வேணும், இல்லை எனக்கு வந்து நம்ம திக்னஸ் இதில் கொடுத்து 25 தான் கொடுத்துருக்கோம். ஸோ 25 கம்மி தான், எனக்கு வந்து ஒரு 10 mm இருந்தால் உள்ள இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் 10க்கு மட்டும் கொடுத்துக்கலாம். அதாவது இப்படி மட்டும் வரும். ஓகேவா? இல்லை எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ வேணுன்றதை ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். ஹண்ட்ரட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே போயிடும். ஓகேவா? சரிதா? ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபோல்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இந்த ஸ்கேஜில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இதுலேயே வந்துட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அண்ட் இதனோட டைமென்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். இதோட டைம் 25 கொடுத்துக்கிறேன். அண்ட் இதிலிருந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து டபுள் டேப் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்ல இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் ஒரு 25 அண்ட் இதுல இருந்து இதுவுமே ஒரு 15 வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம 15 சேஞ்ச் பண்ணிப்போம் சென்டர் ஆகிறதுக்கு 50. ஓகேவா? 25 வச்சு ரொம்ப கிட்ட இருக்கு. 25 வச்சுப்போமா? ஸோ 25 வச்சுட்டாச்சு. ஸோ இது எக்ஸிட் கொடுக்குறீங்க. ஸோ ஹேண்ட் பாக்கெட் ப்ரிவியூ எவ்வளோ டிஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ டெப்த் எவ்வளோ வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஷோ ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுலையுமே இதுதான் வந்துட்டு பேட் அண்ட் பாக்கெட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோக்கு இது மட்டும் போதும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இந்த ப்ரொஃபைலே ஜஸ்ட் நீங்களா ஒரு ப்ரொஃபைல் இமேஜின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நோட் எடுத்துட்டு அந்த நோட்டில் ட்ரா பண்ணி ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களா ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்கள் கேட் சாப்டர்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கேட் சாப்டர் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.